ஃபியர் ஆஃப் பீயிங் யூனிக், தனித்துவம் மிக்கவர்களாக இருப்பதில் இருக்கும் பயம். நாம் ஒரு சமூகத்தில் ஒத்துப்போகவும் எங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவும் நம்மை தனித்துவம் மிக்கவர்களாக காட்டிக்கொள்வதில் எங்களுக்கு மிகவும் விருப்பம் இருக்காது. ஒரு மனிதனிடையே இருக்கும் வித்தியாசம் அவனை பற்றிய ஒரு பிழையான தீர்ப்பு அல்லது சமூகத்திலிருந்து ஒதுக்குவது, அப்படியும் இல்லை என்றால் கருத்து முரண்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒருவராக இருப்பார். இவ்வாறான ரிஸ்கை தடுக்கவும் பெரும்பாலான மக்களுடன் ஒத்துப்போகவும் மனிதர்கள் அவர்களை எல்லோரை போன்றவர்களாகவும் காண்பித்து கொள்ளவே முயற்சிப்பர். தனித்துவம் தடுக்கப்பட்டால் அதால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய விளைவு தான் ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு. இது நம்மை பலவிதமான மன உளைச்சலுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கும். ஆக்கும் திறன், கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் போன்ற திறன்களையும் இல்லாமல் ஆக்கும். கரேஜ், செல்ஃப் எக்ஸெப்டன்ஸ், நம்பிக்கை, எங்களை நாங்களாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை கூட இல்லாது பண்ணும். எனவே நம்மை நாமாக ஏற்றுக்கொள்வோம். எமக்கான நேரத்தை ஒதுக்கி எங்களை விளங்கவும் எங்களை காதலிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் யூனிக். ஏன் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்? எல்லா மனிதர்களும் வித்தியாசமாக படைக்கப்பட்டவர். ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கும் வித்தியாசத்தை கண்டறிவது எளிதல்ல. ஆனால் கண்டறியும் பட்சத்தில் அவன் தனக்கும் தன் சமூகத்திற்கும் ஒரு முக்கியஸ்தனாக மாற வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை விளங்கும் பட்சத்தில், தனது தேவையை விளங்கும் பட்சத்தில் தன் வாழ்விற்கான குறிக்கோளை கண்டறிந்திருப்பான். இந்த குறிக்கோள் செல்ஃப் லவ், தன் மீதான காதல், தன்னம்பிக்கை, தேடல் போன்றவற்றை வளர்க்கும். இது சுய கட்டுப்பாட்டையும் மனிதத்தையும் கூட வளர்க்கும். யூனிக்னஸ் ஆல்சோ கல்டிவேட்ஸ் ரெசிலியன்ஸ். எங்களைய வளைஞ்சி குடிக்கக்கூடியவங்களா, எங்களைய இலாஸ்டிக்காக வச்சு கொள்ளக்கூடிய ஆற்றலை இது எங்களுக்கு வளர்த்து தரும். இதன் மூலம் அண்டர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறது, ஈவன் பொறுமையை பேணுறதுக்கு கூட கற்றுத்தரும். அதே மாதிரி எங்களோட பர்சனல் க்ரோத்தோட சொசைட்டல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் இது வழிவகுக்கும். ஸோ எங்களோட தனித்துவம் மிக்க திறன்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் இந்த உலகத்திற்கு நாங்கள் முக்கியஸ்தர்களாக மாறி உலகத்திற்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக நாம் விளங்குவோம்.